HTML படிவங்கள் எதற்கு பயன்படுகிறது? A. பயனரிடமிருந்து உள்ளீடுகளை பெறுவதற்கு. B. சேவையகம் சார்ந்த நிரலாக்க மொழியை உருவாக்குவதற்கு. C. ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குவதற்கு. D. மின்னஞ்சல்களை அனுப்புவதற்கு. விடை A. பயனரிடமிருந்து உள்ளீடுகளை பெறுவதற்கு. கீழ்க்கண்டவற்றில் எது HTML படிவ கட்டுப்பாட்டு உறுப்பு அல்ல? A. உரை உள்ளீடுகள். B. பொத்தான்கள். C. தேர்வு பெட்டிகள். D. கிராப்பிங் டூல். விடை D. கிராப்பிங் டூல். HTML படிவம் உருவாக்க பயன்படும் ஒட்டு எது? A. form. B. input. C. text area. D. select. விடை A. form. எந்த படிவ கட்டுப்பாடு பயனரை பல மதிப்புகளை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது? A. உரை உள்ளீடுகள். B. பொத்தான்கள். C. தேர்வு பெட்டிகள். D. ரேடியோ பொத்தான்கள். விடை C. தேர்வு பெட்டிகள். எந்த படிவ கட்டுப்பாடு பயனரை ஒரு நேரத்தில் ஒரு மதிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது? A. உரை உள்ளீடுகள். B. பொத்தான்கள். C. தேர்வு பெட்டிகள். D. ரேடியோ பொத்தான்கள். விடை D. ரேடியோ பொத்தான்கள். PHP இல் செல்லுபடியாக்கலின் நோக்கம் என்ன? A. பயனர் கணிப்பொறியில் இருந்து சமர்ப்பிக்கப்படும் தரவுகளை சரிபார்க்க. B. பயனர்களுக்கு தரவுகளை காண்பிக்க. C. சேவையகத்தில் தரவுகளை சேமிக்க. D. கிளையனுக்கு தரவுகளை அனுப்ப. விடை A. பயனர் கணிப்பொறியில் இருந்து சமர்ப்பிக்கப்படும் தரவுகளை சரிபார்க்க. PHP இல் எத்தனை வகையான செல்லுபடியாக்கல் உள்ளன? A. 1. B. 2. C. 3. D. 4. விடை B. 2. PHP இல் ஒரு கோப்பை திறப்பதற்கு எந்த செயற்கூறு பயன்படுத்தப்படுகிறது? A. F. open. B. F. read. C. F. close. D. F. write. விடை A. F. open. PHP இல் ஒரு கோப்பை படிப்பதற்கு எந்த செயற்கூறு பயன்படுத்தப்படுகிறது? A. F. open. B. F. read. C. F. close. D. F. write. விடை B. F. read. PHP இல் ஒரு கோப்பை மூடுவதற்கு எந்த செயற்கூறு பயன்படுத்தப்படுகிறது? A. F. open. B. F. read. C. F. close. D. F. write. விடை C. F. close.